புதுச்சேரியில் மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் இருந்து படகு மூலமாக தமிழக பகுதிக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநரை நியமனம் செய்ய வேண்டும், ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் சங்கத்தினர் சட்டசபை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் 436 கோடிகள் உயர்மட்ட மேம்பாலம் கட்ட அனுமதி வழங்கிய மத்திய அரசிற்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிதான் புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்தார்.